எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். அந்த பிரயோஜனமான ஊழியக்காரனை மறைத்து கத்தர் வெளிப்படும். தேவன் எங்களோடு கூட பேசுங்க. கத்தர் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவதாக. இந்த வருஷம் நமக்கு ஒரு விருத்தியின் வருஷம், த மல்டிபிளிகேஷன். ஆமென். இயர் ஆஃப் மல்டிபிளிகேஷன், விருத்தியின் ஆண்டு. ஆமென். அப்போ விருத்தி அடைவதற்குண்டான வழிகளை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆத்மாவில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு விருத்தி வரும். அதான் நம்ம போன வாரத்துக்கு முந்தான வாரம் தியானிச்சோம். உலகம் முழுவதும் ஆயத்தம் பண்ணினாலும் ஆத்மா இழந்தால் லாபம் என்ன? தன் ஆத்மாவின் மேல் கவனம் செலுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கை விருத்தி அடையும். ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உலக பிரகாரம் வாழ்க்கை வளர்ச்சி அடையும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் தியானித்தோம். ஒரே ஒரு தான் பாவம், அந்த சிஸ்டம் மட்டும் தான் சபையில இருந்து உட்காந்துக்கிறாங்க வர வாரம். என்ன தியானிச்சோம்? பிரயோஜனமானதை. அப்ப கர்த்தர் நமக்கு பிரயோஜனமானதை போதித்து நம்ம விருத்தி அடைய செய்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. சரி, மூன்றாவது, அதாவது நம்ம விருத்தி அடைவதற்கு ஏற்றவைகளை ஆண்டவர் நமக்கு போதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசித்த தியான வசனத்தின்படி அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் புக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உண்மையான ஐக்கியம் என்பது என்ன என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். ஆமென். the true fellowship. ஆதி திருச்சபைகள் வளர்ந்ததற்கு முக்கியமான நோக்கம் ஜெபம். இன்னைக்கு ஜெபத்தை நம்ம அதிகப்படுத்திருக்கோம், நல்லது. ஆனா இரண்டாவது ஒரு நோக்கம் இருக்குது. அவங்க ஐக்கியப்பட்டாங்க. ஆமென். ஐக்கியம் உள்ளவர்களா இருந்ததுனால தான் அவர்கள் முன்னாடி போக முடிஞ்சது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சவால் மிக்கது. ஆமென். நம்ம ரொம்ப சவாலை தான் சந்திச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ளுவதை நாம் விட்டு விட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முன்னாடி போக முடியாது. ஆமென். நாம் விருத்தி அடைய முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்து அதற்குத்தான் சபையை கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஆதி திருச்சபை வளர்ந்ததுக்கு முக்கியமான நோக்கம் என்ன? ஐக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஏனென்றால் நம்ம ரொம்ப சவாலான நாட்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காலங்களை நம்முடைய சந்ததி பார்க்க போகுது. ஆமென். அதற்கு நாம் வளர வேண்டும், நம்மாலே நம்முடைய சபை வளர வேண்டும். இது ரெண்டுத்துக்கும் முக்கியமானது ஐக்கியம். ஆமென். ஐக்கியம் இல்லாமல் நீங்களும் வளர முடியாது. ஐக்கியம் இல்லாமல் உங்களால் உங்கள் சபையும் வளராது. புரிஞ்சுதா? ஐக்கியம் இல்லாம கண்டிப்பா நீங்களே வளர மாட்டீங்க. ஐக்கியம் இல்லாம உங்களால சபையும் வளராது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு தொடர்பு அவசியம். இந்த தொடர்பு எங்க கொண்டு போவோம்னா ஒரு மனுஷனோடு ஐக்கியப்படுத்தி பார்க்கும், பிரிச்சு பார்க்காது. ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருப்பாராக. அப்போ ஆதி சபையில் இருந்த உன்னதமான ஒரு நோக்கம் என்னன்னா ஐக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சபையில ஜெபம் அதிகரித்து கொண்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் ஐக்கியப்படவில்லை என்றால் அதில் எந்த பலனும் கிடையாது. ஆமென். நீங்கள் ஐக்கியம் இல்லாமல் ஓடுவதனாலே உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் விருத்தி அடையாது. ஆமென். ஒரு நாளும் விருத்தி அடையாது. அது நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் சரி, நீங்கள் முதியவர்களா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம். நீங்கள் சபையோடு ஐக்கியப்படவில்லை என்றால் உங்களாலே விருத்தி அடைய முடியாது. ஆமென். நீங்கள் இயேசுவை அறிந்திருப்பீர்கள், ஆனால் உங்களாலே முன்னாடி போக முடியாது. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆமென். ஆண்டவர் இதை முக்கியத்துவப்படுத்தினார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப எல்லாவற்றிலும் இதை 1:14 வாசிங்க.
அப்ப எல்லாருமே ஒன்னா தான் இருக்கிறாங்க. ஸ்திரீகள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒருமனப்பட்டு ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் தனியாய் தன் ராஜ்யத்தை கட்டல, எல்லாரும் இணைச்சுதான் கட்டினார். ஆமென். தனிப்பட்ட முறையில நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் கர்த்தர் நமக்கு ஒரு சபையை கொடுத்து ஐக்கியங்களை கொடுத்திருக்கிறார். ஐக்கியங்கள் ஏனென்றால் நாம் வளர வேண்டும். ஊழியம் செய்யறாங்க இத்தனை பேர், அவங்களை எப்படி இந்த எடுத்தோன்னு நினைப்பீங்க? இப்படி வந்து உட்காந்து அப்படி உள்ள போட்டோன்னு நினைப்பீங்களா? யார் ஐக்கியத்துக்கு சரியா வராங்களோ, ஐக்கியத்துக்கு வரும்பொழுது அவங்களுடைய கிரியைகள் வெளிப்படும், அவங்களுடைய பிரயாசங்கள் வெளிப்படும், அவங்களுடைய கிருபைகள் வெளிப்படும். அப்பொழுதுதான் கர்த்தர் அங்கிருந்து சூஸ் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. வெளியே இருந்து இதை பேச முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ ஒருமனப்பட்டு இருப்பதுதான் தி பென்டிகாஸ்டல் அனுபவம். ஒருமனப்படாம நீ பெந்தெகோஸ்தே விசுவாசின்னு சொல்லாத. ஆமென். சபையோடு ஐக்கியத்துல இல்லாம நீ ஒருமனப்பட்டு ஆவியான வேதமே அப்படிதான் சொல்ல, அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினார்கள், அப்பொழுது ஆவியானவர் இறங்கினார். தனிப்பட்ட முறையில் ஆவியானவர் இறங்குவார். ஆனால் எப்பொழுது ஒரு ஐக்கியமாய் நீங்கள் கூடுகிறீர்களோ, எப்பொழுது ஐக்கியமாய் நீங்கள் சேர்கிறீர்களோ, அப்பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு விருத்தியை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பார்க்க வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஐக்கியத்தில் இல்லாமல், ஆமென், ஐக்கியம் என்பது சபை. ஆமென். அதுக்குள்ளதான் 4-5 ஐக்கியம் பிரியும். ஐக்கியம் என்பது என்ன? சபை. நீங்கள் சபையோடு ஐக்கியமா இல்லாமல் உங்களாலே ஒரு விருத்தியை கண்டிப்பா பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அதுக்குத்தான் நமக்கு சபையை கொடுத்தா. இங்க நாங்க நிக்கிறோம் அப்படின்னா சும்மா பாஸ்டர் விசுவாசம் வந்து தூக்கி மேல விட்டுல, நான்லாம் தேடி போவேன். எங்களை கூட்டு போவீங்களா ஊழியத்துக்கு, நாங்க வரலாமா, அப்படி தேடி போனதுனால தான் இங்க வந்து நிக்கிறோம். சும்மா வந்தவனே பாஸ்டர் விசுவாசம் சூப்பரா இருக்கப்பா வாப்பா பிரசங்கம் பண்ண தூக்கி உள்ள விட்டுல. ஆமென். நாங்க ஒரு சில வருஷங்கள் விசுவாசியா இருந்தோம், ஊழியத்தில் ஈடுபடுத்திக்கிட்டோம். யாரு சொல்லுவா, யாரு எங்களை கூப்பிடுவாலாம் கவலைப்பட மாட்டோம். நாங்களே போவோம், நாங்களே எடுத்து செய்வோம், நாங்களே பார்ப்போம். நம்மளை வந்து ஒருத்தரை கூப்பிடணும்னு நினைக்க கூடாது ஐக்கியத்தில் எப்பயுமே. அதுதான் ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு பில்டு. எப்போ நம்ம இப்போ வந்து எப்படின்னா பில்டப் ஆயிடுச்சு. அது நம்மளை கூப்பிட்டா போவோம். பில்டப் இருக்கக்கூடாது, பில்ட் இருக்கணும், கட்டுகிற இடத்துல இருக்கணும். ஆமென். நம்ம பில்டா இருந்தா வரலாம், பில்டப்பா இருந்தா வர முடியாது. அப்போ நம்மளே இயேசு தெரிந்து கொண்டதான நோக்கம் நாம் சபைக்கு பிரயோஜனமானவனா இருக்க வேண்டும். ஆமென். அப்ப நாம் எப்படி சபை ஐக்கியத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம் என்பதை நாம் என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். சும்மா நம்மளெல்லாம் ஆண்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கல. ஆமென். சும்மா நம்மளாம் உள்ள உட்காரலங்க. நம்மளை கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் இருக்குது. சபைக்குள்ள உங்களை வச்சு ஒரு காரியத்தை செய்ய ஆண்டு திட்டமிட்டு இருக்கிறார். அதற்கு நீங்கள் ஐக்கியப்படும் பொழுதுதான் அது வெளிப்படும். ஐக்கியப்படல வச்சுக்கோங்களேன், அது ஒண்ணுமே வெளிப்படாது. வருவீங்க உட்காருவீங்க போவீங்க, வருவீங்க உட்காருவீங்க போவீங்க. அதனால யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த நன்மை பெற்றிருக்கீங்க? கண்டிப்பா நன்மை உங்களால முழுசா பிடிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் இப்படி இருக்கிறதுனால தான் வெறுமையா தன் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. வெறுமையான சூழ்நிலையா இருக்குது, வெறுமையான ஒரு வாழ்க்கையா இருக்குது. அப்ப நான் எதுக்கு வந்தேன் உள்ள? நான் வெளியே இருந்திருக்கலாமே இல்லையா? வெளியே நான் டிவியில பிரசங்கம் கேட்டு போயிட்டு இருக்கலாமே. புரியுதுங்களா? நான் யூடியூப்ல பிரசங்கம் கேட்டு இருக்கலாமே. என்ன எதுக்கு கர்த்தர் ஒரு சபைக்குள்ள வைக்கிறார்? அப்போ என்னை கொண்டு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அதற்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் என்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் வெளிப்படும். இல்லை என்றால் நிச்சயமா அது வெளிப்படவே படாது. கடைசியில வெறுமை தான் மிஞ்சம். நான் இங்க வந்து என்ன பிரயோஜனம்? நான் எப்பயும் சொல்றேன், ஒரு பிரயோஜனமே இல்லை. நீ சொல்ல, நானே சொல்றேன். பஸ்ல சொல்லுவாங்க, நான் வந்து என்ன பிரயோஜனம் சபைக்கு? நான் எப்பயும் சொல்றேன், நீ வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை சபைக்கு. நீ வந்து வந்து போறதுனால உன்னாலேயும் உனக்கும் பிரயோஜனம் இல்லை, உன்னால உன் சபைக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆமென். இதுதான் இன்னைக்கு இருக்கிற வெறுமையான தன்மை விசுவாசிக்குள்ள. நீங்க பார்வையாளர் இல்லை. இன்னைக்கு சபைக்கு பாதி விசுவாசி பார்வையாளர் தான் வரீங்க. பார்ப்போம், பாஸ் என்ன புதுசா பண்ணி வச்சிருக்கிறாரா? ஆமென். ஏதாவது ஃபேனுக்கு புதுசா போட்டுருக்கிறாரா? ஏசி ஒன்று போடணும்னு சொன்னார போட்டுக்கிறாரா? பார்த்துக்கினே அங்கே வந்துடும் ஏசி அப்படின்னு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்வையாளரா இன்னைக்கு விசுவாசியா மாறிட்டோம். பங்காளரான விசுவாசியா மாறினா தான் ஆதி திருச்சபை பங்குள்ள விசுவாசியா இருந்தது. ஆமென். பார்வையான விசுவாசியா கிடையாது. இன்னைக்கு பார்வையினால தான் என்னை குறித்த நோக்கத்தை நான் இழந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
நீங்க பார்வையாளராக வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமும் தடைப்படுது, உன்னை கொண்டு கர்த்தர் சபையில செய்ய வேண்டிய நோக்கமும் தடைப்படுது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்க, நம்ம யாரும் என்ன இல்லை, நம்ம யாரும் என்ன இல்லை, பார்வையாளர் கிடையாது. நீ விசிட் பண்ண சர்ச்சுக்கு வரல, இது நாட் எ விசிட்டட் பிளேஸ். நீ விசிட்டர் கிடையாது. விசிட்டருக்கு டைம் இருக்கும். நீ இந்த டைம் தான் வரணும், நீ இந்த டைம் தான் வரணும். உங்களுக்கு எனக்கு சர்ச்சுக்குள்ள வரதுக்கு டைம் கிடையாது. ஆனா டைமை ஃபிக்ஸ் பண்ணி வர அளவுக்கு நீங்க நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நீ இன்னும் விசிட்டடா தான் இருக்கிற சர்ச்சுக்குள்ள. நான் போற எங்கேயோ போனாலும் இப்படிதான் திரும்புது பிரசங்கம். ஓகே ரைட், ஆமென். நான் கொண்டு வந்த பிரசங்கம் வேற. அப்போ இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறீங்க? I am visit the church, I am visit the pastor, I am visit the ministry, that's all. Amen. You are not a visitor. Amen. விசிட்டடுக்கு எந்த அனுமதியும் கிடையாது தெரியுமா? விசிட் பண்றவங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும், that's all. போய் பண்ணணும். நீ விசிட்டடா இருந்தா வந்து பாப்ப, போய்கிட்டே இருப்ப. ஆனா நீ எப்போ பங்காளரா மாறுறியோ, உனக்கு எப்போ ஒரு பங்கு சபைக்குள்ள வருதோ அப்பதான் உன்னுடைய காரியம் வெளிப்படும். ஆமென். இதனால தான் அநேகருடைய வாழ்க்கை எனக்கு வெறுமையா இருக்குது. ரொம்ப நாள் வரும், ரொம்ப நாள் வரும், ரொம்ப நாள் ஒண்ணுமே நடக்கலைன்னா இதுதான். ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நீ பார்வையாளரா சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் வராம தான் இருக்கும். உன்னை பார்வையாளரா கர்த்தர் ரத்த சிந்தி உன்னை உள்ள கூட்டிட்டு வரல. உன்னை பார்வையாளரா உனக்காக கர்த்தர் சிலுவையில ஜீவனை கொடுத்து கூட்டிட்டு வரல. ஆமென். யூ ஆர் நாட் விசிட்டட். சர்ச்சை விசிட் பண்ண வராதீங்க. ஆமென். சர்ச்சை என்ன பண்ணாதீங்க? விசிட் பண்ண வராதீங்க. நீ விசிட்டர் கிடையாது, நீ பங்குள்ள விசுவாசி. ஆமென். நீ யாரு? நீ பங்குள்ள விசுவாசி, விசிட்டர் கிடையாது. நீங்க விசிட்டரால தான் ஒண்ணுமே நடக்காது. ஆமென். யாரும் விசிட்டடா இருக்காதீங்க. கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, நாம் இன்று அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் அதுல என்ன வேணும்? ஒரு ஐக்கியம் வேணும். ஆமென். அப்ப அதுல முக்கியமா இருக்க வேண்டியது என்ன? ஐக்கியம். ஐக்கியம் என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. ஆமென். The fellowship is not a man's plan, that's a God's plan. ஆமென். ஐக்கியம் என்ன? மனிதனால் உருவாக்க. இங்க பாஸ்டர் உனக்கு ஐக்கியத்தை உண்டாக்கி கொடுக்கல. அல்லேலூயா. பாஸ்டர்மா உனக்கு ஐக்கியத்தை உண்டாக்கி கொடுக்கல. ஆண்டவர் ஐக்கியத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ பாஸ்டர் உண்டாக்குறான்னு தெரிஞ்சுனா அது உன்னுடைய இயலாமை. பாஸ்டர்மா உண்டா, அது உன்னோட இயலாமை. The fellowship is God's plan. அதை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். எல்லாம் வந்து ஒருமனப்பட்டு இருக்கணும் என்பது ஆண்டவர் திட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் திட்டத்துக்குள்ள நீங்க வந்தாதான் ஆண்டவர் உங்களை வைத்து செய்கிற திட்டம் நிறைவேறும். ஆண்டவர் திட்டத்துக்குள்ளே வராத வரைக்கும் நம்முடைய திட்டமும் ஹோல்டுல தான் இருக்கும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவ திட்டத்துல நம்ம இணையலனா நம்ம திட்டத்தை கர்த்தர் செயல்படுத்த மாட்டார். சபை ஆண்டவர் திட்டம். சபைக்குள்ள ஐக்கியப்படுத்துறதே ஆண்டவர் திட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். அப்ப அந்த ஃபெல்லோஷிப் யார் பிளானே? That's a God's plan. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் போதும் என்ன பண்ணுவாங்க? நல்லா கவனிக்கணும் இந்த இடத்தை. என்ன? ஒருவரோடு ஒருவர். ஒருவரோடு மட்டும் இல்ல. இப்ப இங்க வந்துட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க சபைக்கு வரல. உன் ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிற இடம் சபை கிடையாது. ஆமென். என்ன? இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்து ஒரு வாலிப பிள்ளை ஒருத்த கூட சேர்ந்துக்கிறது, ஒரு வாலிப பிள்ளை இன்னொரு சேர்ந்துக்கிறது, ஒரு சகோதரி சேர்த்துக்கிறது, ஒரு ஆண்களை சேர்த்துக்கிறது, இது ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிற இடம் கிடையாது. ஆமென். இது ஃப்ரெண்டை தீர்மானிக்கிற இடம் இல்ல சபை. நீ எல்லாரோட ஐக்கியமா இருக்க கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதான் ஒருவரோடு ஒருவர். ஒருவர் மட்டும் கிடையாது, ஒருவரோடு ஒருவர் டிராவலிங்லயே இருக்கணும். தட் ஃபெல்லோஷிப். ஆமென். அதுதான் உண்மையான ஐக்கியம். ஆமென். நம்ம எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் இதுல உண்மையா இல்லைன்னா நீ வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் சபையில் ஐக்கியமா இல்லை. ஆமென். நான் ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் தான் சூஸ் பண்ணுவேன், அவங்களோடு மட்டும் தான் பேசுவேன், அவங்களோடு மட்டும் தான் பழகுவேன், அவங்களோடு மட்டும் தான் தியானிப்பேன், அவங்களோடு மட்டும் தான் என்னுடைய ஆவிக்குரிய ரீதி இருக்கலாம். தட் இஸ் நாட் அ ஃபெல்லோஷிப், தட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரெண்டை தவிர என்ன இல்லை, ஃபெல்லோஷிப் கிடையாது. ஃபெல்லோஷிப் அது கிடையாது. ஆமென். இன்னைக்கு ஃபெல்லோஷிப்னா என்ன? உனக்கு பணம் கொடுத்து உதவுறது ஃபெல்லோஷிப்பா போயிடுச்சு. உனக்கு வீட்டில் சோறு போடுறது ஃபெல்லோஷிப்பா போயிடுச்சு.
ஆமென். இது ஃபெல்லோஷிப் கிடையாது. இதுக்கு ஆண்டவர் சபை ஏற்படுத்தல. வந்தா யாராவது உங்களுக்கு என்ன கொடுப்பாங்களா? இந்த அண்ணன் கிட்ட கேட்டா கிடைக்குமா? இந்த அக்கா கிட்ட கிடைக்குமா? இவங்க என்ன செய்வாங்களா? இது ஃபெல்லோஷிப் கிடையாது. ஆமென். இது ஃபெல்லோஷிப் இல்ல. இது உன்னோட நீடு. உன் நீடை தேர்ந்தெடுக்க மனிதனை தேடுறீனா அது ஃப்ரெண்டு, ஃபெல்லோஷிப் கிடையாது. ஆமென். இன்னைக்கு இப்படிதான் ஒரு சிலர் நாம் சீரழிஞ்சு போறோம். உன் நீட்டுக்கு விசுவாசிய பார்க்காத. இங்க வந்து அதுக்கு யாரும் நம்மளை ஐக்கியப்படுத்தல கர்த்தர். அல்லேலூயா. ஒருவரோடு ஒருவர். ஆமென். ஒருவரோடு ஒருவர் நீங்கள் ஐக்கியமா இருக்கணும் சபைக்குள்ள வந்து. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அதான் சொன்ன ஐக்கியம் என்பது மனிதனுடைய திட்டம் அல்ல, இது தேவனுடைய திட்டம். அப்பொழுது தாங்க நம்ம வளர முடியும். நீங்க எப்போ உனக்கு நியமித்த சபையில நீ ஐக்கியப்பட விரும்புறியோ அப்பதான் உன் ஸ்பிரிச்சுவல் growth மேல போகும், உன் எக்கனாமிக்கல் growth மேல போகும். இல்லைன்னா கடைசியா ஒரு வார்த்தை வரும். முன்னாடி சொல்லல, நான் வந்து என்னங்க பிரயோஜனம், ஒண்ணுமே நடக்க மாட்டேது. நடக்காதுங்க. என்ன ஏதாவது நடக்கணும், ஏதாவது நடக்கணும். இல்ல நீ முதல்ல ஐக்கியப்படு. ஆமென். ஐக்கியப்படு சபையோட. அப்பதான் உன்னை கொண்டு கர்த்தர் செய்யற திட்டம் வெளிப்படும். ஆமென். நீ விசிட்டடா இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் விசிட் பண்ணுவார். சாரால ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணிட்டு போயிட்டார் ஆண்டவர். கொஞ்ச நாள் போச்சு. 12ஆம் அதிகாரத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் 22 23 அதிகாரம் வரைக்கும் டிராவல் ஆகுது. அது வரைக்கும் சாரால் இஸ் எ விசிட்டர். ஆமென். விசிட்டட் பர்சனுக்கு உடனே அற்புதம் நடக்காதுங்க. ஆமென். விசிட்டட் பர்சன்னா நீங்க இயேசு கிட்ட இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ அந்த தேவ திட்டம் சபைக்கு வருகிற உன் வாழ்க்கை என்ன பண்ணணும்? விருத்தி அடையணும். ஆமென். சபைக்கு வர நீ மேலோங்கி போகணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை சபைக்கு கொண்டு வந்தார். நீ வந்த வண்ணமா போகிறதுக்காக கர்த்தர் உங்களை என்ன சபை கொண்டு வரல. நாம் என்ன பண்ணணும்? we build with Christ. நான் இயேசு என்ன பண்ணணும்? இயேசுக்குள்ள வளர்ந்துகிட்டே போகணும். அதுக்கு தான் கர்த்தர் சபை ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப சபையோடு விசுவாசிகளோடு நாம் ஐக்கியமுள்ளவர்களா இருக்கணும். ஆமென். சபையோடு விசுவாசியோடு எப்படி இருக்கணும்? ஐக்கியமுள்ளவரா இருக்கணுங்க. எங்கேயும் ஐக்கியப்பட முடியலையே, நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? நினைச்சு பாருங்க. ஆராதிக்கிறோம், அன்பு செலுத்துறோம்னு சொல்றோம். இங்கேயே ஒரு விசுவாசிகிட்ட உன்னால பேச முடியல, ஒரு ஊழியக்காரன் குடும்பத்தில் உள்ள ஐக்கியமா இருக்க முடியல. நீ பரலோகத்துக்கு போய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன்னை நிழல்லையே சரியா இல்லைன்னா நிச்சயத்துக்கு எப்படி கொண்டு போவார்? தட் இம்பாசிபிள். காண்கிற சகோதரத்தில் உன்னால அன்பு கூற முடியல, ஆனா காணாத தெய்வத்துக்கிட்ட முழங்கால் படிடுற, கதற, கத்துற, கூப்பிடுற, வெறுமையா போயிடும். நேரம் என்ன ஆயிடும்? நேரம் வெறுமையா போயிடும். சபைக்குள்ள இருக்க பிள்ளைகள் ரொம்ப என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. நம்ம கடைசி காலத்து நேரம் போய்கிட்டு இருக்கிறோம். நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்குது. ஆமென். நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய சபை இன்னைக்கு ஒரு மனம் இல்லை அப்படின்னா நாம யாரு? நாம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். நம்மளுடைய பிளஸ்ஸிங்ஸே நம்மளால பெற முடியல சபைக்குள்ள வந்து. ஏன்? அந்த பாடியோட நான் என்ன பண்ணல? மிங்கிள் ஆகல. ஆமென். அந்த கிரைஸ்ட் பாடியில் நான் என்ன பண்ணணும்? மிங்கிள் ஆனா தான் அந்த பிளஸ்ஸிங்ஸ் இங்க வரும். ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயமும் பாடுபடுமா? அதான் கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப சபைக்கு வந்து அமர்ந்து விட்டு போவதனாலே நீங்க ஒரு நாளும் வளர்ச்சி அடைய மாட்டீங்க. என்ன? நான் வரேன், வருவோம் பாஸ்டர், உட்காருவோம் பாஸ்டர், ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், போயிடுவோம் பாஸ்டர். ஒண்ணுமே இல்லைங்க. ஆமென். அந்நிய மனுஷனும் இதே தான் பண்றான். ரட்சிக்கப்படாதவனும் இதை தான் பண்றான். இந்த ரட்சித்து சபைகளை கூட்டிட்டு வந்து உன்னை ஆசீர்வாதத்தை உட்கார வச்சிருக்கிறாரு. நீ இதையும் பண்ணினா அப்போ வாழ்க்கையில் என்ன வளர்ச்சி நீ பார்ப்ப? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ அது அல்ல ஐக்கியம். நீங்கள் என்ன பண்ணணுமா? சபையோடும் சபையில் இருக்க ஐக்கியத்தோடும் நீங்கள் இணையும் பொழுதுதான் உங்களை நீங்க என்ன பண்ண முடியும்? வளர்ச்சி வெளியே வரும். ஆமென். நீங்க வளர வேண்டுமையானால் நீங்களும் வளரணும், உங்க மூலியமா சபையும் வளரணும். ஆமென். நீ ஐக்கியப்பட்டா தான் சபை வளரும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு எங்கேயுமே தனியா என்ன பண்ணல, தன் ராஜ்யத்தை கட்டல. இயேசு எல்லாரும் இணைச்சார். அந்த கிங்டம்ல எல்லாரையும் கொண்டு வந்தார். 12 அப்போஸ்தலரை கொண்டு வந்தார். 60 பேரை கொண்டு வந்தார். 120 பேரை கொண்டு வந்தார். 7000 பேரை மாத்தினார். 5000 பேரை மாத்தினார். கிங்டம் என்ன ஆயிடுச்சு? பெருசாகிட்டே போகுது. எதனால? ஐக்கியத்தினாலதான் கிங்டம் பெருசாகும். சபைக்குள்ள வந்து ஒரு விசுவாசி சபையோடு ஐக்கியம் இல்லைன்னா அந்த கிங்டம் வளராது. உன் வாழ்க்கையிலும் தேவ திட்டம் வெளிப்படாது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ சபைக்கு வந்ததுனால மட்டும் இல்ல. ஆமென். வந்து என்ன பண்றது? பாஸ்டர் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் சைன் பண்ணியாச்சு. ஆமென். நீ அட்டெண்டன்ஸ் போட சர்ச்சுக்கு வரல. ஆமென். நீ என்ன பண்ணல? நான் இந்த வாரம் வந்துட்டேன் பாஸ்டர். ஓகே ரைட். என்ன பிரச்சனை? இதனால என்ன பலன்? இல்லைங்க, இல்லையா? பின்னாடி இருக்கவங்களும் கேட்டுக்கணும். ஆமென். நீங்க என்ன பண்ணல? யூ ஆர் நாட் எ விசிட்டர். நீ சர்ச்சுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வரல. பாஸ்டர் அட்டெண்டன்ஸ் பாஸ்டர். பாஸ்டர் வந்துட்டேன் பாஸ்டர். ஃபர்ஸ்டமா வந்துட்டேன். ஓகே ரைட். அதனால என்ன ஆச்சு? இப்போ நீ வந்து வந்து போற, வந்து வந்து போற, வந்து வந்து போற. உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு மாற்றம் கிடையாது. நான் கண்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். வந்துட்டு போற ஆள் மாற்றத்துக்கும் வந்து இங்க பாடுபடுற ஆள் ஐக்கியப்படுற மாற்றத்துக்கும் மாற்றம் இருக்குது. அப்ப அந்த மாற்றம் ஏன் வரமாட்டுது? அது வரணும் தானே பிரயாசப்படுறோம். அது வாழ்க்கையில மாறணும் தானே பிரயாசப்படுறோம். நீ நல்லா இருந்தா தானே பிரயாசப்படுறோம். அந்த விசுவாசிக்கு மட்டும் நாங்க என்ன பண்ணல, கவனம் செலுத்தி அவங்கள மட்டும் வளரணும்னு பார்க்கல. எல்லா விசுவாசியும் வளரணும். சபைக்குள்ள எல்லா குடும்பமும் வளரணும். எல்லா குடும்பத்துல மாற்றம் வரணும். ஆமென். அதுக்கு நீ சபையோடு ஐக்கியப்படணும். ஆமென். ஐக்கியப்படணும். சபையோடு ஐக்கியப்பட்டாதான் நடக்கும். ஆமென். 5 10 15 20 வருஷமா அப்படிதான் இருக்கிறேன் அப்படி சொல்ற ஆள் கொஞ்சம் நீ யோசிச்சு பாருங்க. நீ ரட்சிக்கப்படுறது என்ன வரைக்கும் நீ என்ன வளர்ந்துருக்கிற? நீ வளரலன்னா யோசிச்சு பாரு. அப்ப நான் உள்ள இல்ல. ஆமென். கிறிஸ்துமஸ்க்கும் ஈஸ்டருக்கும் ஒரு விசுவாசி போல நீ இன்னும் வந்துட்டு இருக்கிற. அப்படிதானங்க? நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஆமென். நம்ம அப்படிப்பட்ட ஆளா இருக்கக்கூடாது. நீங்களும் வளரணும். உங்களால நீங்க ஐக்கியப்பட்டாதான் புறஜாதி அதை பார்க்கும். ஆமென். நீ இறங்கும் பொழுது கீழே குரூப் வச்சு சர்ச்சை பத்தி பேசிட்டு போனீனா வரமாட்டான். ஆமென். யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. குரூப் எல்லாம் இருக்கக்கூடாது. குரூப் எல்லாம் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள ஒரே குரூப் தான். இயேசு குரூப்பா தான் இருக்கணும் எல்லாம். ஆமென். அதான் ஐக்கியம். அதை தான் கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்தார். ஆமென். இதுல வரும்பொழுதுதான் நீங்களும் வளருவீங்க, சபையும் வளரும். ஆமென். சபை வளரணும்னா நீங்க வளர்ந்தா தான் சபை வளரும். சும்மாலாம் சபை வளராது. நீங்க ஆவிக்கு ரீதியில மேல வந்தா தான் உன்னை வச்சு கர்த்தர் சபையில செய்ய வேண்டியதை செய்வார். நம்ம சர்ச்சு கட்டிறதுனால மட்டும் இல்ல, நீ வளர்ந்தா தான் சபை கட்டுறது நல்லது. நீ வளராம சர்ச்சை கட்டி பில்டிங்கை வச்சு நிக்க வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா பில்டிங் போக போறது இல்ல, பரலோகத்துக்கு நீ தான் போக போற. ஆமென். அப்ப நீங்க வளர்ற வரைக்கும் ஆமென் சபைக்குள்ள உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய வளர்ச்சியும் தடைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். மத்தனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனா உன்னை வச்சு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரே, நீ இந்த இடத்துல செய்யணுமே, நீ இதை கட்டணுமே, நீ இதை பில்ட் பண்ணணுமே, நீ இந்த இடத்துல வந்து செய்யணுமே, அது இன்னும் ஹோல்டிலேயே இருக்கும். ஆமென். எல்லாம் புரிஞ்சு நம்ம ஒவ்வொருவரை வைத்து ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப ஆதி சபையில இருந்த முக்கியமான பண்பு என்ன? ஒரு ஐக்கியம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. உன் பிரச்சனை, உன் போராட்டம், உன் நெருக்கம், ஆமென், ஒரு சில நேரத்துல யார் நமக்கு ஜெபிப்பான்ற எண்ணம் வந்துடும். ஆனா ஐக்கியத்துக்குள்ள வந்து பாருங்க, உனக்காக ஒரு சகோதரி ஜெபிக்கும், உனக்காக ஒரு சகோதரர் ஜெபிப்பார். ஆமென். கடைசி வரைக்கும் பாஸ்ட் ஜெபிக்கிற எண்ணத்திலே இருக்கிறீங்களே. ஆமென். பாஸ்ட் ஜெபிச்சாதான் நடக்கும், பாஸ்டமா ஜெபிச்சாதான் நடக்கும். அது ஒரு அபிஷேகம், அது வேற. ஆனா நீ எப்ப ஜெபிக்கிறோம்னா மாற போற? நீ விசிட் பண்ற வரைக்கும் நீ ஜெபிக்கிற விசுவாசியா வர முடியாது. ஆமென். ஒரு நேரத்தில் என்ன பண்ணுதுன்னே புரியாதுங்க. என் வாழ்க்கையில அப்படி இருந்த நோக்கத்துல எனக்கு நல்ல சபை கிடைச்சது, எனக்கு நல்ல ஐக்கியம் கிடைச்சது, அதனாலதான் என் வாழ்க்கை எனக்கு இப்படி இருக்குது. புரிஞ்சுதுங்களா? எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க ஊழியக்காரங்க இருந்தாங்க, நல்ல மூப்பர்கள் இருந்தாங்க. அவசரப்பட்டு எடுத்த முடிவுலாம் மூப்பர்கள் ஹோல்ட் பண்ணாங்க. இல்ல நீ இதை இப்ப எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணு சொல்லி மூப்பர்கள் ஹோல்ட் பண்ணாங்க. நிறுத்தி என்ன சரியான பாதையில கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதுக்கு தான் சர்ச்சுக்குள்ள நம்ம இருக்கிறோம்.
ஆமென். எல்லாம் நமக்கு தெரியணும் ஒண்ணும் கிடையாது. சர்ச்சுக்குள்ள கத்தர் கொண்டு வருது, ஏன்னா ஒரு ஆலோசனை அங்க இருக்குது. நாம தவறும் போது ஒருத்தர் தூக்கி விடுவாங்க, நாம ஜெபம் பண்ணது இன்னொருத்தர் ஜெபம் நம்மள தாங்கும். இதுக்கு தாங்க சபை ஐக்கியம், இதுக்கு தான் கத்தர் சபைக்கு கொடுத்தார், சும்மா இல்ல. ஆமென். நீ கஷ்டப்பட நேரத்துல, நீ போற நேரத்துல தனியா போராடாத. உனக்காக கத்தர் சபையை வச்சிருக்கிறார். உனக்காக ஒருத்தர் ஜெபிக்க ஒரு ஆள் உள்ள இருக்கும். உனக்காக ஒரு சகோதரர் இருப்பா, உனக்கு ஒரு சகோதரி இருக்கும், உனக்கு ஒரு வாலிபிள்ளை இருக்கும். ஆமென். நீ ஏன் தனியா போராடுற? நீ தனியா வந்து போறதுக்கு தனியா தான் போராடிட்டு இருப்ப. ஆமென். உனக்காக கத்தர் தூக்கி ஒரு கையை வச்சிருக்கிறார். ஆமென். உனக்காக உருவாக்க கத்தர் சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஐக்கியத்துக்குள்ள வரும்பொழுதுதான் உன்னால அடுத்த கட்டத்தை பார்க்க முடியும். ஆமென். நம்மளுக்கு ஏன் பாஸ்டர் பிரச்சனை? வருவோம், உட்காருவோம், போவோம். உன்னாலதான் பிரச்சனை. நீ சொல்றல வருவோம், உட்காருவோம், போவோம். அதுக்கு ஒரு என்னால ஏன் பிரச்சனை? உன்னாலதான் பிரச்சனை நடக்குதாங்க. ஏன்? நீ இணையிற வரைக்கும், ஆமென், நீ இணையிற வரைக்கும் அதுல இருந்து ஒரு மாற்றம் வராது. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. தேவ பிள்ளைகளே, நம்ம கொடுத்த ஐக்கியங்களை நம்ம பயன்படுத்தணும். அல்லேலூயா. நீ சபைக்கு வருவது முக்கியம் இல்ல, சபையில வந்து வளருறியா? ஆவிக்குரிய வாழ்க்கை வளருதா? உன்னுடைய எக்கனாமிக்கல் growth வருதா? உன்னுடைய மாற்றம், உன்னுடைய சரீரத்துல மாற்றம் வருதா? உன் ஜீவியத்துல மாற்றம் வருதா? இதற்கு தான் ஐக்கியம். ஆமென். நான் வந்து இன்னும் அப்படிதாங்க இருக்கிறேன்னா, நீ சபையோடு இன்னும் ஐக்கியப்படவே இல்ல. என்ன? நான் இன்னும் சபையோடு ஐக்கியப்படவே இல்ல. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அதுக்கு இல்லைங்க. அல்லேலூயா. ஐக்கியத்துக்குள்ள வரும்பொழுதுதான் உன் கிருபை தெரியும், உன் தாளந்து என்னன்னு தெரியும், உனக்குள்ள இருக்கிற மோட்டிவேஷன் என்னன்னு தெரியும். அல்லேலூயா. நீ விடும்போது அப்படி ஒருத்தர் தூக்கி பிடிப்பாங்க, வாங்க போலாம், ஒண்ணு நடந்ததில்லை, வாங்க போயிடலாம், மாத்திக்கலாம். ஆமென். இதாங்க சபைக்குள்ள நடக்கும். இதுதான் கர்த்தர் சபை ஐக்கியத்தை வச்சிருக்கிறார். சும்மாலாம் கர்த்தர் என்ன பண்ணல, ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், சிறுவர் ஐக்கியம், ஏன் இத்தனை ஐக்கியத்தை ஒரே பில்டா போயிட்டே இருக்கலாமே? அதெல்லாம் காட்ஸ் பிளான். ஆமென். கர்த்தர் சரியான நோக்கத்துக்கு சபையில ஒண்ணுனா செஞ்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் செய்யற திட்டம் எல்லாம் சரியா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த பாடியோட நம்ம இணைஞ்சு செயல்படணும். ஆமென். அந்த கிறிஸ்துவோட இணையும் பொழுதுதான், சபை ஐக்கியத்தோடு இணையும் பொழுதுதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க வளரணும்னு? சரீரத்தை சொல்ல, இதுக்கு மேல வளர முடியாது, முடிஞ்சு போச்சு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி சத்தமா சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த தேவ திட்டம், ஆமென், அந்த ப்ளூ பிரிண்ட் என்ன? 2:42 திருப்பி வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆமென். தேவ பிள்ளைகள் ஐக்கியத்துல வந்து கேட்கும் போது பிஸின்னு மட்டும் சொல்லாதீங்க. என்ன? நான் பிஸி பாஸ்டர், நான் பிஸி சிஸ்டர். எல்லாத்துக்குமா பிஸியா இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு வாரம் பிஸி, 2 வாரம் பிஸி, 3 வாரம் பிஸி, 4 வாரம் பிஸி. சரி, அடுத்த மாசம் நீ ஜெபம் பண்ணுவ, ஏசப்பா நான் கொஞ்சம் பிஸிப்பா, ஒரே வாரத்தில் முடிச்சுடுவார் அவரு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நான் பிஸிப்பா இப்போதைக்கு, என்கிட்ட நீ வராத. ஆமென். ஏன்னா உன்னை ஏவத்துக்கு தான் மனுஷ தயவை கத்தர் வச்சிருக்கிறார். உன்னை தேடி வருது என்ன தெரியுமா? அது மனுஷனுடைய தயவு. கத்தர் அந்த ஏவுதலை கொடுத்துதான் உன்னை தேடி ஆள் வருது. நம்ம என்னமோ நான் பிஸி, நான் பிஸி, நான் பிஸி. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஆமென். வரவங்கிட்ட வந்துடுறேன், எப்படியாவது வந்துடுறேன் நீ சொல்லி பாருங்க, விசுவாசத்தை கத்தர் அறிக்கை பண்ணுவார். எனக்கு வேலை இருக்கு பாஸ்டர், எனக்கு அங்க இருக்கு பாஸ்டர், நான் இங்க போனேன் பாஸ்டர். ஆமென். நோ நோ நோ. அல்லேலூயா. என்னப்பா அழகா இருக்கிறான் பையன், சூப்பரா. அல்லேலூயா. அப்போ தேவ திட்டத்துக்கு நீ பிஸினா உன் திட்டம் எப்படி நிறைவேறும்? என்னமா? தேவ திட்டத்துக்கு நீ பிஸினா அப்ப உன் திட்டம் எப்படி நிறைவேறும்? எனக்கு எல்லாமே தேவ திட்டத்துக்கு பிஸியா தான் போயிட்டு இருக்கிறோம். ஆமென். இல்லைங்க, இல்ல, தயவு செஞ்சு நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்துக்கு வாங்க. ஆமென். பெண்களுக்கும் காலையில பிஸி, சாயந்தரம் சாயந்தரம் வந்துரு. ஆமென். ஆண்களுக்கும் காலையில பிஸின்னு தான் நைட்டு 9 மணிக்கு வச்சுக்கிறோம். அதுக்கும் பிஸினா எங்கத்தான் போறது? 12 மணிக்கா வைக்க முடியும்? ஆமென். சொல்லி பாருங்க, 12 மணிக்கா வைக்க முடியும்?
நம்ம ஆண்கள் வேலை செய்யறவங்க நினைச்சுதான் எத்தனை மணிக்கு வைக்கிறோம்? 9 மணிக்கு. சரி 9:30 கூட வாங்கன்னு சொல்றோம். சரி 9:45 கூட வாங்கன்னு சொல்றோம். ஆனாலும் பிஸி. ஆமென். அல்லேலூயா. சிம்பிளா என்னன்னா போன் எடுக்க மாட்டாங்க. போன் எடுக்கல, கண்டுக்க மாட்டாங்க. ஆமென். ஆனா அடுத்த டைம்ல ஆன்லைன்ல போய் வருது. ஆமென். இப்ப இருக்க டெக்னாலஜி ஈஸியா காட்டி கொடுத்தீங்க. ஆன்லைன்ல இருக்கியா, ஆஃப்லைன்ல இருக்கியா, சாட் பண்றியா என்னன்னு காட்டி கொடுத்துருது. அல்லேலூயா. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. பிஸின்னு என்ன பண்ணாதீங்க. தேவ திட்டத்துக்கு பிஸின்னு மட்டும் சொல்லாத. ஆமென். ஐக்கியம் தான் சபையை கட்டும். பணம் சபையை கட்டாது. ஐக்கியம் தான் சபை கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஐக்கியம் தான் சபை கட்டுமே தவிர பணம் என்ன பண்ணாது? சபையை கட்டாது. ஆமென். கல்லு மண்ணு வந்தாலும் விசுவாசம். நீ வந்து நான் வரேன் பாச, எடுக்கிற பாச, போற பாச, வரேன் பாச, அதாங்க சபையை கட்டும். ஆமென். நீ வர்றதை பார்த்து ஆண்டு எவனாவது அனுப்பிவிட, என் பிள்ளை வந்து அனுப்பியாதுனா உன்ன உள்ள திடீர்னு 10,000 மணி உள்ள வந்து நிற்கும். எவன் பண்ணான்னு தெரியாது. ஏன்? நீ வந்து ஐக்கியப்பட்டுட்ட. ஆமென். கர்த்தர் அப்படிதான் கிரியை செய்வார். அல்லேலூயா. நீ ஐக்கியத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறா உங்ககிட்ட. நீ ஐக்கியப்பட்டியா சபையோட? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. அப்போ வாழ்க்கை மாறணும் தேவ பிள்ளையே. ஆமென். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த ஐக்கியப்பட்ட ஆள் தான் சீக்கிரத்தில் சச்சை விட்டு போகாது. ஐக்கியத்தில் இல்லாத ஆள் தான் என்ன பண்ணும்? 6 மாசம் எங்கேயோ வேறு வரும், அதை பிடிக்கிட்டு போய் 2 மாசம் வேற எங்கன்னா வேறு நிற்கும், அதை பிடிக்கிட்டு போய் 10 மாசம் வேற எங்கன்னா வேறு நிற்கும். நினைச்சு பாருங்க. உண்மையா சர்ச்சில் ஐக்கியப்பட்ட விசுவாசி எங்கேயும் போவார். ஆனா பிடிக்கிட்டு போற விசுவாசி யார் தெரியுமா? ஐக்கியப்படாத சபையோட. ஆமென். அது எங்க வேணாலும் பிடிக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருப்பாராங்க. அது இன்னொரு ஹைலைட். தம்பி தூக்குற ஏந்திரு வா, அப்படி வா, அங்க வா, அங்க போ, அங்க அங்க இருந்து அப்படி வா, அங்க போ, அப்படி வா, அங்க ஹாஸ்டல் இருந்து வா, கிட்ட வா, அப்படியே வா. சோத்திரம் 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 சோத்திரம். போப்பா. இதுதான் ஐக்கியம். வெறுப்பு கூட சோத்திரத்துல விட்டு சோத்திரம் 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 சோத்திரம். உன் ஐக்கியத்துல தீய வைக்க இது ஐக்கியம். நீ விசுவாசி நினைச்சுக்கிறியா நீ உள்ள? இது எப்படி வந்தது? இது விசுவாசிக்கு வராது. இது ஐக்கியத்தில் இருக்கவனுக்கு வராது. ஐக்கியப்பட்டவனுக்கு இது வராது. நான் இங்க இருந்து போனா கூட பார்த்து நான் சிரிச்சு பேசியிருக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கிறேன். இங்க இருந்து என்னை வேதனைப்படுத்திட்டு போனவங்க தான், துக்கப்படுத்திட்டு போனவங்க தான், குறை சொல்லிட்டு போனவங்க தான். ஆனா நான் பார்த்தா பேசுவேன். நல்லா இருக்கீங்களா? ஏன்? எனக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஆமென். நான் கசப்போடு வெறுப்போடு யாருக்கிட்டையும் பழக மாட்டேன். தப்பா நான் பட்டுன்னு கேட்டுருவேன். அப்ப லேட்டா கேட்டோம், இப்ப பட்டு பட்டுன்னு கேட்போம். லேட்டா கேட்கறதால தான் பிரச்சனை வந்துச்சு. இப்போ டப்பால் டிப்பால் நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ வேதனைப்படுறது எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப எப்படி இது வருது? பார்க்கிற ஒரு விசுவாசியோட சோத்திரம் சொல்லிட்டு திரும்புற நீ. ஆமென். என்னை பார்த்து நிறைய பேர் ஓடிக்குது பூந்து. நான் ஏன் இப்ப நானா தப்பு பண்ணேன்? நானா தப்பு பண்ணேன்? நான் தப்பு பண்ணலையே. என் கடமையை நான் செய்யறேன். என் மேல வந்து பாரத்தை நான் செய்யறேன். ஆமென். அப்படி போற விசுவாசி யாரும் இருக்காது. என்னதான் அவங்ககிட்ட பேசி பிடிச்சிட்டு போ, என்னத்த மூஞ்சி திருப்பின்னு போறது? அப்ப உங்ககிட்ட என்ன இல்லை? உண்மையான ஐக்கியம் இன்ன வரைக்கும் கிடையாது. அல்லேலூயா. உண்மையான ஐக்கியம் இன்ன வரைக்கும் கிடையாது உங்களுக்குள்ள. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளையே, சீக்கிரம் முடிச்சிடுறேன். போயிட்டே இருக்கும் அந்த பாயிண்ட் எல்லாம். ஆமென். இப்போ ஐக்கியம் என்பது என்ன? எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை விட்டு விடுவது போல நீங்களே என்ன பண்ணாதீங்க. The church is a protection. The fellowship is protection. Amen. சபை என்பது ஐக்கியம் என்பது உனக்கு கிடைச்ச ஒரு பாதுகாப்பு. ஆமென். சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீ என்ன பண்ணாத, விட்டுறாத. ஆமென். மற்றவங்களை பார்க்காத. மற்றவங்களை பார்த்தா நீ ஐக்கியத்தில் வளர மாட்ட. ஆமென். மற்றவங்களை பார்த்தா நீ ஐக்கியத்தில் வளர முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் இப்ப இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஆமென். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்தா தான் நான் வருவேன், இவங்க வந்தா தான் நான் வருவேன், அந்த அக்கா வந்தா தான் இந்த அக்கா வரும். ஆமென். அந்த அண்ணன் வந்தா தான். இது இல்லை ஐக்கியம்.
நீ வந்தாவா வரா கட்டிப்போ. ஆமென். நீ வந்தாவா வரா கட்டிப்போ, நான் போறேன். அல்லேலூயா. அதுதான் சபை கூடி வருதலை சில விட்டுக்கிறது. நீங்களே என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதிருங்க. ஆமென். ஃபெலோஷிப்புக்கு வந்தப்போ வேதம் சொல்லுது, அந்த 47 அப்போஸ்தலர் 2:47 பாருங்க. 46 சபையில வர விசுவாசியா இருக்கிறவருக்கு அந்த பிரச்சனை. ஃபெலோஷிப்புக்கு வந்துட்டீனா, ஆமென், நீ ஒவ்வொரு நாளும் வளர ஆரம்பிப்ப. அல்லேலூயா. நீ வளர்றது யாருக்கு பிடிக்காது? நீ வளர்றது யாருக்கு பிடிக்காது? சில பேர்லாம் சொல்லுவீங்க, பாஸ்டருக்கு தான் பிடிக்காது. அந்த திட்டத்தை கண்டிப்பா என் புத்தியிலும் இல்லை, எண்ணத்திலும் கிடையாது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. சபைக்குள்ள நீ வந்து போறவங்க தான் இந்த பிரச்சனை உனக்குள்ள இருக்கும். நீ எப்போ ஒரு ஐக்கியத்துக்குள்ள மிங்கல் ஆவறியோ, எப்போ ஒரு ஆண்கள் ஐக்கியத்துக்குள்ள வரியோ, எப்போ ஒரு பெண்கள் ஐக்கியத்துக்குள்ள வரியோ, எப்போ ஒரு வாலிபர் ஐக்கியத்துக்குள்ள வரியோ, அப்பொழுது நீ என்ன பண்ண மாட்ட, அடுத்ததை பார்க்க மாட்ட, உன்னை பார்ப்ப. நான் வளரணும். நீங்க சபைக்குள்ள வந்தாலும் ஐக்கியத்துக்குள்ள வந்தாலும் மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. ஆமென். நடத்துறவங்கள பார், அடுத்த விசுவாசியை பார்க்காத. ஆமென். அடுத்த விசுவாசியை பார்த்தாலும் விழுந்துருவ. கண்டிப்பா நீ எழுந்திருக்க முடியாது, உன்னால ஐக்கியத்துல வளர முடியாது, உன்னால மேல வரவே முடியாது. இன்னைக்கு அநேகர நண்டு கதையா தாங்குது எல்லாமே. இப்போ எப்படி நண்டு கதையா தாங்குது எல்லாம். இங்க நண்டு கதை என்ன, இன்னொரு நண்டு என்ன பண்ணிச்சான், காலை பிடிச்சி பட்டால்னு வலிச்சான். நான் ஏறுறேன் முன்னாடி, கடைசியில வலிச்சு 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 நாளை ஏறின பாடு கிடையாது. ஆமென். நான் ஜோக்கரா கூட இருக்கேன், தப்பு இல்லை எனக்கு. நான் எப்படி, அதாவது எல்லா மனுஷங்களும் நான் எல்லாவும் ஆனேன், அனைவருக்கும் நான் அடிமையும் ஆனேன். ஏன்? பரலோக ராஜ்யத்துக்காக. ஆமென். இப்படி வித்த காட்டி இப்படி பண்ணித்தான் ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வர வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இல்லைங்க, அதனாலதான் சர்ச்சில் வந்து என்ன பார்க்க கூடாது, இன்னொருத்தர பார்க்க கூடாது எப்பயுமே. ரொம்ப ஆபத்து. ஆமென். நீ வளர்றதான் பார்க்கணும், நீ மேல போறதான் ஐக்கியத்துல பார்க்கணும். இன்னொருத்தர சேர்ந்தினா உனக்கு கிருபை வெளிப்படாது. ஏன்னா அது ஆல்ரெடி வெளிப்படாத கூட்டமா இருக்குது, உன்னை உட்காந்துச்சு. நீ அது கூட சேர்ந்தா என்ன ஆகும்? நடத்துறது யாரு? பாஸ்டர் நடத்துறாங்களா, அங்க போ. பாஸ்டர் நடத்துறாரா, அங்க போ. யூத் ஃப்ரீடம் நடக்குதா, அங்க போ. அங்க உன்னை பில் பண்ணி தான் திட்டம் வச்சிருப்பார். இன்னொருத்தர்கிட்ட போனா நம்ம இங்கேயே இருப்போம், முன்னாடி பின்னாடியே உட்காந்துட்டு கடைசி இருக்கும் அப்படியே வந்துட்டு அப்படியே தான் போவோம். பிளஸிங்லாம் அது அப்படியே அப்படியே அப்படியே. ஏன்? கர்த்தரால் ஆசீர்வாதம் எங்க வரணுமா? முன்னாடி வரணும். ஆமென். பின்னாடி போனா பின்னாடி தான் போகணும் கடைசியில். ஆமென். ஒரு ஆராதனை சேர் இல்லாமல் நடத்த பிரியப்படுகிறேன். ஆமென். நடத்திடுவேன். அன்னைக்கு பார்ப்பேன் விசுவாசி ஐக்கியத்தை. நான் ஆசையாகுது எனக்கு, எல்லாம் கீழே உட்காந்து ஆராதிப்போம் அப்படின்னு. நான் கீழே இறங்கி வந்துடுவேன். எனக்கு அது வேணாம். இது நான் உட்காந்து போடுறது இல்லை, ஏன்னா ஊழியக்காரன் வருவான் நல்லா உட்காந்து போட்டு வச்சுக்கிறது. ஆமென். கண்டிப்பாக நடத்திடுவேன். ஆனால் ஒரு நாள் அந்த ஆராதனையை நல்லா கீழே உட்காந்து நல்லா ஐக்கியமா முழங்கால் படிட்டு எழுந்து நின்று. இதான் சேர் யாருக்கு போட்டது? பின்னாடி இருக்கிற நம்முடைய வயசானவர்கள், முடியாதவர்கள். நான் பின்னாடி கடைசியாக தான் சொன்னேன், பின்னாடி 2 பேர் நம்ம பெருமலையா மாதிரி கீழே உட்கார முடியாதவங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் சபையில சேர் அப்பதான் இன்ன வரைக்கும். இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா சேருக்குன்னா சர்ச்சில் வர மாட்டேன். நீ ஐக்கியத்துக்குள்ள இல்லாத ஆள் தான் இப்படி பண்ணும். ஆமென். ஏன் சேரு, ஏன் சேரு, ஏன் சேரு. ஆமென். அந்த இடத்துல உட்காரலன்னா உள்ள கோவம் வந்துருது. எப்படி வரும்? அங்க என் இடம், இது என் இடத்த விட்டு என்ன பண்ணாத. அந்த தூண்ல சாயலனா உங்களை இல்ல சிஸ்டர், இல்ல இல்ல ஜென்ரலா ஒரு சில வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே சேர். தூண் எல்லாம் உட்கார முடியாதோ? சர்ச்சில் தூணா உட்கார்ந்து தான் கட்டுவேன். அது எப்படி பாஸ்டர்? சைட்ல மட்டும் வச்சுட்டு போயிடுவேன். ஆமென். அது எப்படி? கரெக்டா அந்த சேர்ல அந்த ஃபேன் மேல உட்கார்ந்தா தான் எனக்கு பிரச்சனை வரும். ஆமென். கீழே உட்கார்ந்தாலும் பிரச்சனை வரணும், சேர்ல உட்கார்ந்தாலும் தப்புலாம் சொல்ல. சேர்ல உட்காந்து யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தான் போட்டிருக்குது. இன்னும் நான் சேர் நல்ல குவாலிட்டியாக வாங்க பார்க்குறேன், காசு இல்லை அவ்வளோதான். நான் ஒரு சேர் 1500 ரூபாய்க்கு பார்த்துருக்கிறேன், நல்லா சூப்பராக உட்கார்ற மாதிரி. அதுக்கு நான் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே வரும்போது உங்களுக்கு முடியலன்னா
அது சேர்ல உட்காந்து தப்பு சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது நியூ இயர்க்கு ஒரு சில காரியம் நடந்தது. 10 பேர் இப்படி வருது, 10 பேர் இப்படி போகுது. அவங்களும் சுற்றி சுற்றி பாரு அண்ணா சேரை விட்டு ஏந்துப்பாங்கன்னு ஒரு விசுவாசம் ஏந்துக்க மாட்டேது. ஆனால் ஆண்கள் நல்லவர்கள், நல்ல கரங்களை தட்டுங்க ஆண்களுக்கு. நான் சொன்னவனே 7 பேர் ஏந்திங்க பத்தியா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நிறைய குரூப் வந்துட்டு வெளியே போச்சுங்க. நாங்கள் பார்த்தோம் இங்கே இந்த நியூ இயர் சர்வீஸ்க்கு. ஆனால் சேர் இல்லை. நம்ம தான் வாரம் சேரில் உட்காடுறோமே. ஏதோ ஒரு வாரம் வந்தால் ஒரு கீழே உட்காந்து ஒன்று நடக்க போகிறது இல்லையே. புதுசாக வந்து ஆள் உட்காருமே சேரில். ஆமேன். அதுதான் ஐக்கியம். ஐக்கியத்தில் இல்லைன்னு நடக்கும். இப்படி தான் இங்கே தான் இந்த சேர்ல ஏய் தலிப்போ ஏன் பார்த்துட்டு வந்து உட்கார்றேன். இதெல்லாம் வந்து வந்து போகிற ஆள், வளர ஆள் கிடையாது. ஆமேன். வளர்னா என்ன, இடத்த விட்டு கொடுக்கணும் ஐயா. ஆமேன். அல்லேலூயா. உனக்குன்னு தனியாக ஃபேன் போட முடியாது சர்ச்சில். புழுக்கத்தான் செய்ய ஒரு நேரத்தில். இப்போ தான் புழுக்க ஆரம்பிச்சதில்ல, அடுத்த ஒரு ஏசி போட்டுக்கலாம். அடுத்த நல்லவராக இருப்பாராக. அல்லேலூயா. டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ஏசி போட முடியும். இப்போ லைட்டாக இருக்குது தெரியுது. அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அல்லேலூயா. அடுத்த வாரம் ஏசி வரணும். ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே இங்கே ஏசி வந்துடணும். ஆண்டவரே கரண்ட் பில் கட்ட விசுவாசி கொடுத்துடணும். ஆண்டவரே ஆமேன். நீங்கள் கொடுத்தா நான் கட்ட முடியும். நம்ம ஒரு மாதம் கரண்ட் பில் மட்டும் 5000 ரூபாய் ஆகும் ஏசி போட்டால் ஒரு மாதத்துக்கு. ஏன்னா அந்த சர்ச் வந்து ஒரு ரீடிங் 13 ரூபா ஒரு கிலோமீட்டர். சாரி கிலோமீட்டர் என்ன பார்த்து மீட்டர் ரீடிங் 13 ரூபா. நம்ம சர்ச்சுக்கு மட்டும் மாதத்துக்கு 1800 வரும். ஏசி போட்டால் ஒரு வாரத்துக்கு 500 ருபீஸ். 4 வாரம்னா 2000 ரூபா, 3500 ரூபா கிட்ட வந்துடும். கிட்ட 4000 ரூபாய் கிட்ட வந்து நிற்கும் ஒரு மாதத்துக்கு. ஆனால் கத்தை நடத்திட்டு தான் இருக்கிறார். ஆமேன். கத்தை அதெல்லாம் குறை வைக்க மாட்டான். அதுக்கு ஜோம் பண்ணணும். எங்கள் வாரத்தில் 500 ரூபாய் கையில் வந்துடணும். ஆண்டவரே எந்த நான் என்ன பண்ணோம், ஜென்ரேட்டருக்கு பெட்ரோல் ஊற்றணும் 500 ரூபாய்க்கு. கத்தர் எதுலையும் குறை வைக்க மாட்டார். ஆமேன். என் ஆண்டவர் நல்லவர். ஆமேன். அப்போ ஐக்கியத்துக்குள்ள வரும்போது உனக்கு என்ன கிடைக்குது, ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. ஆமேன். அல்லேலூயா. இந்த மாதிரி உங்க வீட்டில் மனைவிட்ட சொல்லுவீங்களா, ஒரு ரசம் சரியில்லை பக்கத்து வீட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா? அந்த சர்ச்சில் நல்லா பண்றாங்களே, அந்த சர்ச்சில் நல்லா பண்றாங்களே. எங்க வச்சாங்களோ அங்க பார். எத்தனை அந்த சர்ச்சை பார்க்குது, அங்க பார் அங்க பார். ஆமேன். அங்கங்க அவங்க அபிஷேகம் தெரியும். அங்க என்னென்ன திட்டம் பண்ணுமோ அங்கே தான் வரும். எல்லாம் ஒரே திட்டத்தில் வராது. ஆமேன். எல்லாம் ஒரே திட்டத்தில் வராதுங்க. அவங்க பண்றதை அப்படியே காப்பி பண்ணி பண்ண முடியாது. இந்த சர்ச்சுக்குன்னு ஒரு டிசிப்ளின், ஒரு திட்டமாக கத்தர் வச்சிருப்பார். அதுல நான் பில்ட் ஆகணும். ஒன்று அந்த சர்ச்சில் அதெல்லாம் பண்றாங்களே, அங்க போனா வாரம் இதை கொடுக்குறாங்களே, போயிட்டு பேசாத. ஆமேன். வந்தா என்ன கொடுப்பாங்க அதே சொல்ல. வீட்டில் கேட்டு பாரு, பக்கத்து வீட்டில் நல்லா குழம்பு வைக்குது அந்த அக்கா, பக்கத்து எல்லாம் சாம்பார் இருக்குது அக்கா, கட்டத்துக்கு தள்ளி அடிக்கும், போ வெளியே. ஆமேன். அந்த வீட்டில் பேர் வீட்டுக்காரர் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குறாரு. இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை அதுதான். அங்கே வீட்டுக்காரர் எவ்வளோ கொடுக்குறாரு, உனக்கு கொடுக்குறத வச்சு வாங்கி செய். ஆமேன். அவர் வேலை செய்யறவோ அதிகமாக வருது, உனக்கு வரதை வச்சு குடும்பம் தப்பார். பக்கத்தில் பார்த்து 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 நம்ம வளர்ந்த விட்டாச்சு இன்னைக்கு. ஆமேன். நம்ம இன்னைக்கு வளர மாட்டோம். அங்க அது நடக்குது, அந்த சர்ச்சில் எல்லாம் சூப்பரா பண்றாங்களே, அந்த சர்ச்சில் பாஸ்டர் நல்லவரா இருக்காரு, நான் இப்படிதான் இருப்பேன். உங்ககிட்ட நல்லவன் பேர் வாங்கி நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. நானும் பொறுமையாய் நிதானமாய் சரியா பண்ணாலும் பிரசங்கம் அப்படி போக மாட்டுது. அது நான் பொறுப்பு இல்லை. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எடுத்த பாயிண்ட் எல்லாம் நல்லதா எடுத்தேன். நான் ஜாலியா கொண்டு போனேன் எங்க விசுவாசிகள் ஐக்கியத்துக்குள்ளே. ஆனா வரமாட்டது. நீ அப்படிப்பட்ட ஆளா தான் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, ஐக்கியத்துக்குள்ள சபைக்குள்ள கண்டிப்பா ஒரு சில சண்டை வரும். ஆமேன். ஏன்னா பிசாசு நோக்கம் என்ன தெரியுமா, எங்கேயாவது முட்டணும், எங்கேயாவது ஏதாவது ஏத்தணும், எங்கேயாவது ஏதாவது குத்தணும். கண்டிப்பா சண்டை வரும். அல்லேலூயா. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லு பாப்போம், சிஸ்டர் சண்டை போடாதீங்க, சிஸ்டர் கோபப்படாதீங்க, மூஞ்ச உம்முன்னு வைக்காதீங்க, சகிக்கல கொஞ்சம் சிரிங்க. ஆமேன். கோபப்படாதீங்க. என்ன நம்ம குடும்பம் சொல்லுங்க, எல்லாம் நம்ம குடும்பம். ஆமேன். வாயை திறந்து வருதாப்ப, வாயில கொடக்கட்டிய வைக்க சொல்லு, வாய் திறந்து, நம்ம குடும்பம் இது. ஆமேன். ஒரு சில சண்டை வரத்தான் செய்யும், கோபம் வரத்தான் செய்யும், பிரிவினை வரத்தான் செய்யும். ஏகா இதோ சண்டை போடாதானா என்ன நீ. ஆமேன். ஒன்னே கோச்சின்னு போயிடுறது. இந்த மாதிரி மனைவிட கோச்சின்னு ஓட அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே. நைட்டுக்கு வந்தா சோறு கிடைக்காது. ஆமேன். அல்லேலூயா. குழப்பம் வரங்க. ஆதி திருச்சபையில் நடக்குது. பிசாசு நோக்கி என்ன, எதையாவது எங்கேயாவது குத்தி எங்கேயாவது நோண்டணும், அதான் அவன் வேலை. ஆமேன்.
சண்டைகள் வரும், பிரச்சனை வரும், மனக்கசப்பு வரும். ஆனாலும் எங்கேயும் போயிடாத, போனேன்னா நீ காலி. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ முடிச்சிடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 35 தான் ஆகுது. அல்லேலூயா. 2 ஐக்கியம் வேற இருக்குது. பல ஐக்கியம் நடத்தணும், புருஷர் ஐக்கியம் நடத்தணும். இவ்வளோ பேசியும் எழுந்து போனீங்க ஆண்கள். இவ்வளோ பேசிக்கிற தொண்டை தெரிய கத்தி தொண்டை சரியில்லை எனக்கு. ஆமே போக மாட்டேங்க. எங்கள் ஆண்கள் ரொம்ப நல்லவங்க. நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். ஆமாம், எங்கள் ஆண்கள் ரொம்ப நல்லவங்க. போக மாட்டேங்க. ஆமே ஐஸ் வாங்கி தரையா, போவாதீங்க. ஐஸ் ஆர்டர் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் இடத்துல என்ன பண்ணாங்க? தயவு பெற்று இருந்தார்கள். ஆமென். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவா இருக்கணும். ஆமென். நீ என்ன ஆவிக நேரத்தில் வளர, நீ வளர்ந்து எதில் வெளிப்படும் தெரியுமா? நீ ஒருத்தர் தயவா பேசுனா, அன்பா பேசுனா, ஆதரவா பேசுனா, நம்பிக்கையா பேசுனா, அதுதான் வெளிப்படும். ஒவ்வொரு இடத்துலையும் தயவு பெற்று இருந்தாங்க. எனக்கு யார் தயவும் தேவையில்லை நீ சொல்லக்கூடாது. அது ஐக்கியம் கிடையாது. அது நல்ல விசுவாசிக்கு அழகு கிடையாது. எல்லா இடத்தையும் தயவு பெற்றிருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். ஆமேன். சண்டை வந்தாலும் அடிச்சிக்க கூடாது. ஆமேன். சண்டை வந்தாலும் சண்டைகள்லாம் நடக்கும், பார்த்துருக்குறோம். ஆமேன். அப்பெல்லாம் வந்தால் தொத்தி விட்டுருவோம், சச்சை விட்டு சண்டை கிட்ட போட்டாங்க வந்து அடிச்சிங்களா இருந்தீங்கன்னா. அல்லேலூயா. என்ன நம்ம பிள்ளைங்க வரல, டெரிக்கி ஒழுங்காக தாங்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னக்கா சண்டை வந்தாலும் முடிவு போச்சு என்ன பண்ணக்கூடாது? அடிச்சிக்க கூடாது. ஆமேன். வீட்டில் இருக்கிற கொடா சண்டைலாம் இங்கே ஆட்டக்கூடாது. ஆமேன். ஏன் அங்கே இருக்கிற ஆவியா அப்படி எங்கே வெளிப்படுது? நீ ஐக்கியப்படலை, இன்னும் ஐக்கியப்பட்டினா வெளிப்படாது. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ சர்ச் அந்த ஃபெல்லோஷிப், தட் இஸ் எ ப்ரொடெக்ஷன். ஆமேன். ஐக்கியம் என்பது ஒரு பாதுகாப்பு, சபையினுடைய பாதுகாப்பு. கடைசி நாள்ல சபையில இருந்தா நியாய தீர்ப்பு துவங்கும். ஆமேன். சர்ச்சுக்குள்ள இருக்க நாம தான் முத உத்தரவாதி. அல்லேலூயா. சர்ச்சில் இருந்தா கர்த்தர் நம்முடைய காரியத்தை செய்வார். ஆமேன். அல்லேலூயா. ஐக்கியம் என்பது தேவ பிள்ளையே உனக்கு ஒரு பாதுகாப்பு. ஆமேன். ஐக்கியம் என்பது, நான் அடையார் ஆனந்த பவனுக்கு போவேன், உட்காருவேன், எழுந்து வந்துடுவேன். அதெல்லாம் பண்ணுவீங்களா அந்த மாதிரி? ஏன்? போயிட்டேன் உள்ள சாப்பிடணும்யா, அதுதானே போனோம். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிற ஆவிக்குரிய உணவு சாப்பிட வரேன், உட்காடுறேன், பேனு பார்க்குறேன், போயிடுறேன். வரேன், உட்காடுறேன், பேனு பார்க்குறேன், போயிடுறேன். அதை பக்கத்தில் தான் பேனு பார்க்குது. அத்தவங்கள பார்த்து பார்த்து எப்படி ஆயிடுச்சு? இங்க பார், ஸ்ட்ரைட்டா இங்க பார், வா இங்க பார். ஆமென். சாதா ஹோட்டலுக்கு போனாலே வச்சுட்டு அப்படியே இருந்து வந்துருவோமா? சாப்பிட தானே போறோம், சாப்பிட தானே போறோம், சாப்பிட்டு தான் வரும். அதே போல இங்க எதுக்கு வரமோ அந்த நோக்கத்தோடு வரணும். ஆமென். சர்ச்சுக்கு எதுக்கு வரமோ அந்த நோக்கத்துக்கு வாங்க. ஆமென். ஐக்கியம் தான் உன் பாதுகாப்பு, சபை தான் உன் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்குள்ள நிக்கிற தேவ பிள்ளையே. ஆமென். அதுதான் உன்னை வளர்க்கும். ஆமென். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வளர்ந்தவங்க எல்லாம் அப்படிதான் வளர்ந்துருக்குறாங்க. யாரையும் கர்த்தர் சும்மா கொஞ்சம் உள்ள வச்சிட மாட்டார். அவனை வள வைப்பாங்க, அவங்கள பாட வைப்பாங்க. எனக்கு பாடவே தெரியாதுங்க, எனக்கு பாடவே தெரியாது. நான் பாடினா எங்க பாஸ்டர் இப்படி பாப்பாரு, ஒரே பார்வையில் கப்பு சிப்புன்னு ஆயிடுவோம். கத்துவேன், நான் பாட மாட்டேன், ஆணு கத்துவேன். சொல்லி கொடுப்பா, தம்பி இப்படி பாடு, இந்த ரிதம்ல போ. ஏன்? அங்கதான் கத்துக்க முடியும். கத்துக்கிற இடத்துல இல்லாம எங்க கத்துக்க முடியும்? ஆமென். ஸ்கூலுக்கு போவேன், பின்னாடி உட்காருவேன், யாரையும் பார்க்க மாட்டேன், முச்சவனே ஓடி போயிடும். அப்படியே என்ன ஆகும்? உன் பிள்ளை படிப்பு வளராது. காலேஜுக்கு போவேன், நான் பின்னாடி உட்காருவேன், அப்படியே வந்து அப்படியே போயிடுவேன். என்ன ஆகும்? என்ன ஆகும்? குரோத் கிடைக்காது. நான் மிங்கிள் ஆகணும் தான். நான் ஸ்கூலில் போய் டீச்சரோட மிங்கிள் ஆகணும், அப்படியே சக மனிதனோட மிங்கிள் ஆகணும். அப்போதான் நான் வளர முடியும். அப்போதான் எனக்கு தெரியாது, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆமென். ஒரு 2 பேர் ஆண்கள் வாங்க பார்ப்போம், 2 பேர் பெண்கள் இந்த பக்கம் வாங்க பார்ப்போம், ஒரு 3 பெண்கள் இந்த பக்கம் வாங்க. ஆனா ஏந்து வா தாயே, முடியா, மணி ஆகுது, டைம் ஆகுது. ஏன் நீ தான் வா, பட்டுமா முன்னாடி வா, நில்லுவா. இன்னும் 2 பெண்கள் இங்கேருந்து வாங்க. ஏம்மா கொஞ்சம் பின்னாடி போ, பின்னாடி போ. ஐயா எப்படி வந்துருங்கய்யா. ஏம்மா இங்கே 2 பேர் கூப்பிட்டு யாருமா, இங்கேருந்து 2 பேர் வாங்கம்மா. ஆனா ஏந்து வாங்க தாய்ங்களே. டைம் ஒன்றும் யாரு பத்தல பார்க்கணும் வைக்கணுமா? நான் இங்கேருந்து யாரும் வராமல் விட மாட்டேன். இல்லை அங்கேருந்து ஒருத்த வந்து தான் அவனை இப்போ ஏக்கா அப்படி வாக்கா, சிஸ்டர் இப்படி வாங்க, நீ இப்படி வாமா. மணியம்மா கத்துறவங்களை ஆசிரியத்து போகிற வாங்க. இன்னொரு ஆள் இங்கே வா,
இன்னொரு பிள்ளை இங்க வா, எங்க நில்லுங்கம்மா. இப்படி திரும்பி பிள்ளை, ஐயோ 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 ஐயோ, திரும்பி திரும்பி ஒன்னும் தெரியாத மாரி நிப்பேன். ஆமே. அப்போ சபைக்குள்ள ஐக்கியத்துல வரும் பொழுது இங்க இருந்து ஒரு பாரம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்க இருந்து உனக்காக ஜெபிக்கிற ஜெபம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்க இருந்து உனக்கு ஜெபிக்கிற ஜெபம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அது டிரான்ஸ்ஃபர் ஆயே இருக்கு. கர்த்தர் என்ன பண்ணாங்க, ஒரு கிரியை செய்றார். நான் மட்டும் தனியா வந்து போறதுனால இங்க இருக்கிற பாரம் எங்கேயுமே போக மாட்டேது. அதான் ஆண்டு சொல்லுவோம், பாரத்தால என் மேல வச்சிரு. ஆனா ஒண்ணு என்னன்னா, இங்கேயே பாரம் இருக்கக்கூடாது, இங்கேயே பாரம் இருக்கக்கூடாது, இங்கேயே பாரம் இருக்கக்கூடாது. சேர்ந்து செயல்படும். தட் இஸ் a fellowship. ஆமென். என்ன, நான் இந்த குரூப்ல தான் இருப்பேன், நான் இந்த குரூப்ல தான் இருப்பேன், நான் இந்த குரூப்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாத. ஐக்கியம் கிடையாது. இது எல்லாம் நம்ம குரூப் தான். கொஞ்சம் பட்டி கிட்டி டிங்கரிங் பார்த்து அப்பப்போ பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால எல்லாமே எல்லாம் நம்ம குரூப் தான். நான் எல்லாரும் சேர்த்தான் சொல்லுவேன், எங்களும் சொல்ல. ஏன் சிரிக்கிறீங்க? நம்ம எல்லாம் என்னமோ அப்படியே பானுகிற மாதிரியும் என்ன? அப்ப இங்க இருந்து இந்த பாரம் என்ன பண்ணுது? நீ சொல்ற ஜெப பாரம் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நான் சொல்ல, பிரதர் இவருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர் சொல்லுவாங்க, சிஸ்டர் இந்த கோல் ஜெபம் பண்ணுங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அங்க நாங்க போவோம். அப்ப இந்த பாரம் என்ன பண்ணுது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. உனக்கு ஒரு வேதனைனா சபை மிங்கில் ஆகுது. உனக்கு ஒரு பிரச்சனைனா சபை. ஆமா, தேங்க்யூமா ஐயா. சிஸ்டர் போங்க சிஸ்டர், ரொம்ப தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கை கொடுங்க பாப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. எழுந்து வந்தா உங்களை மட்டும் தான் இந்த வாரம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உட்காருங்க. அப்போ அந்த பாரம் என்ன ஆகுதுங்க? நீ ஏன் பாரத்தை உங்களே வச்சுன்னு சாவுற? இந்த பாரம் இங்க வா. ஐயா 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 ஐயா, இந்த பாரம் பெரிய. அவன் போகும்போது உங்களுக்கு ஒரு என்னமா அது நிலவேம்பு கசாயம் வச்சுக்கிறாங்க. சுஸ்ட்டு போங்க. ஆமா, எல்லாம் இரும்புறீங்கம்மா, கொஞ்சம் இருமா பிடிச்சிக்கிறேன். எவ்வளோ நேரமா? ஆமே, கஷ்டப்படாதீங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எனக்கும் இருமல் வருது, நான் பேசினே இருக்கோ வரமாட்டேது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமே. அப்ப என்னங்க சபை என்பது? என்ன? ஒரு ஐக்கியம். இங்க இருந்து அந்த பாரம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கணும். ஒருவரோடு மட்டும் இருக்காதீங்க, அது ஐக்கியம் கிடையாது. ஆமே. அதான் சொன்னேன், இந்த சகோதரன் கூட தான் நான் இருப்பேன், இந்த சகோதரியோட தான் நான் இருப்பேன், இந்த வாலிப பிள்ளையோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அது ஐக்கியம் கிடையாது. நீ ஃப்ரெண்டை பிடிக்க சபைக்கு வந்திருக்க, ஐக்கியம் பண்ண வரல. ஃப்ரெண்டு வேற, ஐக்கியம் வேற. ஆமென். ஐக்கியத்துல உன்னுடைய பிரச்சனை போராட்டத்துக்கெல்லாம் என்ன பண்ணும்? ஜெபம் பாரம் தாங்கிட்டே இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு அமைதி. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஐக்கியம் என்பது உன்னுடைய ஒரு பாதுகாப்பு. ஆமென். சபை என்பது உன்னுடைய ஒரு பாதுகாப்பு. அந்த ஐக்கியத்துக்குள்ள என்ன பண்ணு? இணைஞ்சிரு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? ஒரு நாட்கள் சீக்கிரம் முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கு, ஆனா 1 மணி நேரம் எடுப்பேன் கரெக்டா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம வளர்றதை பார்ப்போம், எப்படி இருக்கக்கூடாது என்பது ஐக்கியத்தில் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் ஐக்கியமா இருக்கணும் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கை தாங்க. ஒருத்தர்கிட்ட சொல்லணும், என்னை ஒருத்தர் பார்த்து சொல்லணுன்ற அளவுக்கு நீங்க கொண்டு போகக்கூடாது. அது ஐக்கியம் கிடையாது. நான் ஐக்கியப்படணும் சபையோட. நான் பெண்கள் ஐக்கியத்தில் ஐக்கியப்படணும், நான் ஆண்கள் ஐக்கியத்தில் ஐக்கியப்படணும், நான் வாலிபர் ஐக்கியத்தில் ஐக்கியப்படணும். உனக்கு பாதுகாப்பு வேணும்னா, உன் ஜீவியம் பாதுகாக்கப்படணும்னா, உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னா, நீ ஆவிக்கு ரீதியில வளரணும் அப்படின்னா, சிஸ்டர், பிரதர், அம்மா, ஐயா, ஐக்கியத்தில் இணைங்க. இந்த சபை உன்னை ஐக்கியப்படுத்தும். இந்த சபை உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த சபை உன்னை மோட்டிவேட் பண்ணும். கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட நம்மை நடத்துவார். இந்த அற்புதமான கரம் நம்மை ஆளுகை செய்யும். இந்த வல்லமையுள்ள பிரசன்னம் நம்மை கொண்டு வந்து நடத்தும். எல்லா விதத்திலும் ஒரு ஐக்கியம் தேவ. தேவ பிள்ளையே, நீ தனியா போராடாத. என் பாரதியார்ட்ட சொல்ல முடியும் போராடாத. உனக்கு ஒரு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஐக்கியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வாழ்க்கையில நன்மை செய்வார். கர்த்தருடைய கிருபை உன்னோடு கூட இருக்கும். எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய கரம் உங்களை ஆளுகை செய்யும். இந்த காலை வேளையில ஆண்டவரே, நான் தனிமையாய் நான் போராடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஐக்கியத்தில் நான் மிங்கில் ஆயிடணும். எனக்கு கொடுத்த ஐக்கியத்தெல்லாம் சேர்ந்து ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஐக்கியத்தில் இணைஞ்சிருந்தா ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய அற்புதமான கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய். அல்லேலூயா.